Consider subscribing our channel to know more about technology and press the bell icon to get immediate notification. பயிற்சி தென்றல் யூடியூப் சேனல் வாசகர்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. கடந்த 2 வருஷமா நம்ம சேனல்ல நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. அதனால இப்ப நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ இன்னமும் பல ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு உங்க ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம மெயிலிங் சம்பந்தமா பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஆஃப்லைன்லயே நம்ம பயன்படுத்துற மாதிரி ஒரு எஜுகேஷனல் வீடியோஸ் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு எந்த இடத்துக்கு போனாலுமே இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அவசியமா இருக்கு. இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்பெல்லிங் தேவைப்படுது. எனக்கு அடிப்படையிலேயே நிறைய ஸ்பெல்லிங் தெரியாதுங்க அப்படின்னு எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஒரு பேசிக்கா இருக்கக்கூடிய ஜனவரி, பிப்ரவரிக்கு கூட ஸ்பெல்லிங்கே தெரியாத எத்தனையோ நபர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி மக்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போற வீடியோ ஒரு சமர்ப்பணம். அத சொல்லிட்டு இன்னைக்கு என்ன அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் தான் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி பெங்களூர் அங்க எனேபிள் இந்தியா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அது ஒரு பெரிய நிறுவனம். அங்க பலதரப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நல்லா படிச்சு நிறைய ஒரு வேலையில இருக்காங்க. அவங்க வெளியிடக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் நம்ம கத்துக்கிறதுக்காக நிறைய டூல்ஸ் அவங்க வெளியிடுறாங்க. கம்ப்யூட்டர் சம்பந்தமா இருக்கட்டும், இங்கிலீஷ் லேர்னிங், இதுக்காக நிறைய டூல்ஸ் அவங்க வெளியிடுறாங்க. அதுல நம்ம பார்க்க போறது எனேபிள் இந்தியா ஸ்பெல்லிங் டூல். இது போக அவங்க ஐ டூல் வச்சிருக்காங்க. எனேபிள் இந்தியாவில லேட்டஸ்ட் விஷயங்கள் நிறைய வச்சிருக்காங்க. நம்ம எனேபிள் இந்தியா ஸ்பெல்லிங் டூல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர் மூலமாவே நம்ம கீபோர்ட்ல ஸ்பெல்லிங் டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இத பத்தி நம்ம நிறைய சொல்றதை விட நம்ம அந்த வீடியோ பார்த்தாலே நமக்கு ஐடியா கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நான் இதை ஓபன் பண்றேன். எனேபிள் இந்தியா ஸ்பெல்லிங் டூல் ஓபன் பண்றேன். Full speech. Lost focus. Windows D. Folder view list view. Enable India spelling tool 30. Enter. Login dash enable India spelling tool supported by Tech Mahindra Foundation. Login. Username edit. Jamia. Type in text. ஓகே, இப்போ எனேபிள் இந்தியா ஸ்பெல்லிங் டூல் ஓபன் பண்ணிட்டோம். இப்போ இதுல யூசர் நேம் பாஸ்வேர்டு. யூசர் நேம் எங்க ஆர்கனைசேஷன் நேம் கொடுத்துருக்கோம். பாஸ்வேர்டும் எனக்கு தேவையான பாஸ்வேர்டை நான் வச்சிட்டேன். ஆனா உங்களுக்கு நீங்க பாஸ்வேர்டு தனியா கிரியேட் பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. நீங்க இப்படி ஓபன் பண்ணாலே யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கும். டைரக்டா லாகின் கொடுத்தா போதும். இப்ப யூசர் நேம் என்னுடைய இது காமிக்குது. Login. Username edit. Jamia. Type in text. சரி, பாஸ்வேர்டு மட்டும் இப்ப நம்ம போடுறேன். Password edit. Type in text. Blank. Select star 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 star. ஓகே, இப்ப டாப் கொடுத்து லாகின் பட்டன். Login button to act space. Space bar. Desktop. Folder view list view. Enable India spelling tool 36 of 38. To move to items use the arrow keys. To edit the selected item press F2. Select mode dash enable India spelling tool. To activate press space bar. Select mode dash enable India spelling tool. Press enter to select mode. Mode list box. Learn mode 1 of 2. To move to an item press the arrow keys. ஓகே, ஜாஸோட ஸ்பீடு இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன். இப்ப என்ன அப்படின்னா, என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேக்குது. லேர்ன் மோட், டெஸ்ட் மோட் அப்படின்னு இருக்கு. முதல்ல ஒரு விஷயத்த நம்ம படிச்சாதான் டெஸ்ட் எழுத முடியும். அதை முதல்ல படிக்கணும், அப்புறம் டெஸ்ட் எழுதணும். இப்ப லேர்ன் மோட் இருக்கு. டவுன் ஆரோ பண்ணா Test mode 2 of 2. டெஸ்ட் மோடு. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப லேண்ட் மோட்ல நம்ம படிக்க போறோம். அந்த லேண்ட் மோட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணி படிக்கும் போது நம்ம ஸ்பெல்லிங் நம்ம கரெக்டா எழுதுவோம். ஒருவேளை தப்பா சொல்லி இருந்தோம் அப்படின்னா அது கரெக்டா நம்ம டைப் பண்ற வரைக்கும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் போக போக தெரியும். அதே மாதிரி டெஸ்ட் மோட் அப்படிங்கும்போது நம்ம ஸ்பெல்லிங் தெரிஞ்சு வச்சிருப்போம். என்னதான் டைப் பண்ணாலும் அது அடுத்தடுத்து அதுக்கு போயிட்டே இருக்கும். கடைசியில ரிசல்ட் வரும். அது நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெளிவா தெரியும். இப்ப லேர்ன் மோடுக்கு போறேன். Learn mode 1 of 2. Enter words 1 of 3. ஓகே, இப்ப இதுக்குள்ள வந்த உடனே நம்ம எப்படி எக்ஸசைஸ் இருக்கணும், வேர்டு வேணுமா? Select exercise type dash enable India spelling tool. Press enter to select exercise type or escape to return to mode. Exercise type list box. Sentences 2 of 3. To move to எக்ஸசைஸ் டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்டு இருக்கு, சென்டென்சஸ் இருக்கு. paragraphs 3 of 3.
பேராகிராஃப் இந்த மாதிரி 3 கிரைட்டீரியாவா பிரிச்சிருக்காங்க. ஆனா இப்போ வந்து வேர்ட் மட்டும் தான் இதுல அவைலபிளா இருக்கு. சென்டென்ஸும் பேராகிராஃபும் இதுல அக்சஸ் கிடையாது. சோ நம்ம வேர்டே பண்ணுவோம். ஏன்னா அதான் முக்கியமே. Sentences. Words 1 of 3. ஓகே. இப்போ வேர்ட்ல வச்சு அப்படியே ஒரு என்டர். ஆனா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு என்டர் குடுக்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து பிராக்டிஸ்க்காக என்ன இருக்குன்னு காட்டுறேன். வேற ஒண்ணும் இல்ல. Enter. Months of the year 1 of 55. Months of the year 1 of 55. To move to an item, select category dash enable India spelling tool. Press enter to select category or escape to return to exercise type. Category list box. Seasons 2 of 55. To move to an item, press the arrow keys. அதாவது எக்ஸர்சைஸ் அதுக்குள்ள வந்துட்டோம். நிறைய வச்சிருப்பாங்க. ஜனவரி, பிப்ரவரி, அப்புறம் மந்த் ஆஃப் த இயர். இப்ப டவுன் ஆரோ பண்ணி என்னென்ன எக்ஸர்சைஸ் இருக்குன்னு பார்ப்போம். மொத்தம் 55 எக்ஸர்சைஸ் இருக்கு. அவ்வளோத்தையும் நம்ம பார்க்கலைனாலும் நம்ம ஒரு குறிப்பிட்டதை மட்டும் பார்ப்போம். எது வேணுமோ அதுல வச்சு என்டர் பண்ணி உள்ள போறோம். அவ்வளவுதான். Parts of our body 3 of 55. Seasons 2 of 55. Months of the year 1 of 55. இதான் ஃபர்ஸ்ட். ஜனவரி, பிப்ரவரி தான் ஃபர்ஸ்ட். Seasons 2 of 55. சீசன்ஸ் இந்த வின்டர், அப்புறம் வெக்கேஷன், அது என்னது நம்ம சம்மர், இது மாதிரி எல்லாம் இருக்கும் பாருங்க. அது Parts of our body 3 of 55. பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இருக்கு. Words related to time 4 of 55. Cardinal numbers 5 of 55. கார்டினல் நம்பர்ஸ்னா அந்த 1 2 3 இங்கிலீஷ்லயே ONETWO2 அப்படி எழுதுவோம் பாத்தீங்களா அது. Better way to spell through phonics grade 1 6 of 55. ஆனா இந்த எக்ஸர்சைஸ்க்குள்ள எல்லாம் போனீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பெல்லிங் நாலேஜ் உங்களுக்கு வளருங்க. அதுக்கு நான் வந்து 100% கேரண்டி கொடுக்குறேன். இது ஒண்ணு. Better way to spell through phonics grade 2 7 of 55. இது ஒண்ணு. இது ரெண்டு இதுக்குள்ளேயும் போனீங்க அப்படின்னா இன்னும் தெரியாத ஸ்பெல்லிங்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். Public places 8 of 55. பப்ளிக் பிளேசஸ்னு ஒண்ணு இருக்கு. Commonly confused words 9 of 55. காமன்லி கன்ஃபியூஸ்ட் வேர்ட்ஸ். Homonyms 10 of 55. ஓகே. இது மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க. ப்ளூரல்ஸ் லிஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தமான வேர்டு, மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் படிச்சிருப்பீங்க. அது சம்பந்தமான வார்த்தைகள்லாம் கொடுத்திருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸர்சைஸ்க்குள்ள போறோம் அப்படின்னா போகும்போது வந்து இப்ப சின்ன விஷயங்கள் அப்படின்னா ஒரு எக்ஸர்சைஸ் தான் உள்ள இருக்கும். இதே வந்து இப்ப நான் சொன்ன அந்த அந்த ஸ்பெல் நான் சொன்னேன் பாருங்க, நல்லா இருக்கும்னு சொன்னேன்ல, அந்த இதுக்குள்ளாம் போனீங்கன்னா நிறைய உள்ள இருக்கும். ஒண்ணு ஒண்ணா நீங்க படிச்சுக்கலாம். சரி. இப்ப இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போறது ஜனவரி, பிப்ரவரி அந்த இது மட்டும்தான். இப்ப அதுக்குள்ள போவோம். ஹோம் கொடுத்து மேல போய்க்கிறேன். Home months of the year 1 of 55. ஓகே. மந்த்ஸ் ஆஃப் த இயர் இதுல வச்சு என்டர். Enter. Exercise 1 1 of 1. ஓகே. இதுல எக்ஸர்சைஸ் 1 இருக்கு. ஏன்னா 12 மாதங்கள் மட்டும் தானே. இதே வேற எக்ஸர்சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய எக்ஸர்சைஸ் தெரியும். நீங்க நேவிகேட் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப எக்ஸர்சைஸ் 1 இதுல வந்து என்டர் கொடுக்கிறேன். Enter. Select exercise dash enable India spelling tool. Press enter to start exercise or escape to return to categories. Exercise list box. Exercise 1 1 of 1. To move to an item, press the arrow keys. Learning window dash enable India spelling tool. Exercise attempt edit. Press enter to begin. Type in text. ஓகே. இப்ப நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேம் ஸ்டார்ட் ஆயிரும். இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 வாய்ஸ் பேச ஆரம்பிச்சிரும். இப்ப என்டர் கொடுத்தோன்னா இப்ப ஜாஸ் பேசிக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து ஸ்பீக் பேச ஆரம்பிச்சிரும். அதனால 2 வாய்ஸையும் போட்டு நம்ம குழப்பிக்க வேணாம். இது லேர்னிங் பர்பஸ்க்காக வந்து உங்களுக்கு 2 வாய்ஸையும் வந்து கொடுக்குறோம். சரி. இப்ப பாப்போம். இப்ப நான் டைப் பண்ண ஆரம்பிக்கிறேன். Enter. Type. January, as in, January is the first month in a year. Press Ctrl plus R to repeat the word again. ஓகே. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து ஜனவரி டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜனவரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. என்னன்னா ஜனவரி வந்து வருஷத்துல முதல் மாசம் தான் ஜனவரி அப்படின்னு வரும். இது மாதிரி நீங்க எந்த வார்த்தையை டைப் பண்ணாலும் அதுக்கான ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. டிஸ்க்ளைமர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க நான் டைப் பண்றேன். JANUARY. ஓகே. ஜனவரின்னு டைப் பண்ணிட்டோம். இப்ப வந்து என்ன பண்ணணும்னா டைப் பண்ணி முடிக்க நம்ம என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்தோட என்ன சொல்லுதுன்னு கேளுங்க அப்படியே. January. Enter. Good job! Exclamation. Your answer is correct. Next word. Type. February, as in, once in 4 years we have 29 days in February. ஓகே. அதாவது இப்ப என்ன அப்படின்னா இப்ப ஜனவரின்னு டைப் பண்ணி கரெக்டா அடிச்சிட்டோம். அதனால வந்து குட் ஜாப் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு அடுத்த வார்த்தைக்கு போயிருச்சு. ஓகேவா? இப்ப நம்ம கரெக்டா டைப் பண்ணிட்டு வர்றோம். FEBRUARY. February. Enter. Good job! Exclamation. Your answer is correct. Next word. Type. March, as in, my final exams are in March. ஓகே. அடுத்து மார்ச். MARCH. March. Enter. Good job! Exclamation. Your answer is correct. Next word. Type. April, as in, we get vacation in April. இதே மாதிரி டைப் பண்ணுவோம்.
இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கன்டினியூஸா டைப் பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன வார்த்தை சொல்லுச்சுன்றத நம்ம கவனிக்கல அப்படின்னா, கண்ட்ரோல் ஆர் குடுத்தோம்னா, திருப்பி வந்து ரீட் பண்ணுவாங்க அந்த வார்த்தைய. இப்ப ஏப்ரல்னா, ஏப்ரல்ன்ற வார்த்தைய நம்ம கவனிக்கல. ஆஹா, இங்க என்ன டைப் பண்ணணும்னு தெரியலையே அப்படின்ட்டு நம்ம கன்ஃப்யூஸ் பண்ண வேணாம். கண்ட்ரோல் ஆர் குடுத்தோம்னா, என்னது? நம்ம திரும்ப வந்து சொல்லும். என்ன வார்த்தை இருக்கு அப்படின்னு. Control R. Type. April, as in, we get vacation in April. பாத்தீங்களா? இதுக்கு தான். இப்ப ஏப்ரல் டைப் பண்ணுவோம். A P I L. April. Enter. Good job! Exclamation. Your answer is correct. Next word. Type. May, as in, I shall be promoted to the next class. ஓகே. இப்ப வந்து மே இதுக்கு வந்து MAY சரியா? இதான் கரெக்ட்டான ஸ்பெல்லிங். இப்ப நான் வந்து MAI அப்படின்னு நான் டைப் பண்றேன். அப்பதான் தப்பா வரும். அதையும் நம்ம டெமோ காட்டணும்ல. இப்ப பாருங்க என்ன ஆகுது. M A I. My. Enter. Your answer is incorrect. Correct answer is M A Y, as in mother, apple, yellow. You can attempt at most 5 times to get the spelling correct. Type May, as in I shall be promoted to the next class. Press F2 to listen to correct spelling. ஓகே. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து தப்பா டைப் பண்ணிட்டோம். அதனால வந்து 5 வாட்டி நம்ம டைப் பண்ணி பழகணும் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை ஸ்பெல்லிங் தெரியல அப்படின்னா F2 பட்டன் பிரஸ் பண்ணா ஸ்பெல்லிங் கரெக்ட்டான ஸ்பெல்லிங் சொல்லுவாங்க. இதுல 5 வாட்டி டைப் பண்றது அப்படின்றது வந்து ஒரு பிராக்டிஸ்க்காக தான். இப்ப உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இப்ப நம்ம பள்ளிக்கூடத்து காலங்கள்ல படிச்சிருப்போம். ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து அடிக்கடி நம்ம பண்றோம் பாடத்துல. அத வந்து 10 தடவ இம்போசிஷன் எழுதிட்டு வாப்பா, 5 தடவ இம்போசிஷன் எழுதிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து நம்ம ஒரு பனிஷ்மென்ட்டா தான் நம்ம எடுத்திருப்போம். ஆனா, அத நான் கூட அந்த மாரி பண்ண ஆளு தான். ஆனா, இந்த எனேபிள் இந்தியா ஸ்பெல்லிங் டூல் நான் எப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சேனோ, அப்ப வந்து சரி ஓகே. ஸ்கூல்ல இப்படிதான் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கணுன்றக்காக தான் அவங்க குடுத்தாங்க அப்படின்றத இத யூஸ் பண்ணும்போது தான் நான் உணர்ந்தேன். இப்ப பாருங்க. இப்ப என்னது? இப்ப மே டைப் பண்றேன். M A Y. May. Enter. You got it right. You should now practice this word 3 times. Type May, as in I shall be promoted to the next class. ஓகே. இந்த மாரி தான் இருக்கும். இப்ப நம்ம தப்பா எழுதியிருக்கிற வார்த்தை வந்து இங்க கரெக்ட் பண்ணி முடிச்சுட்டோம். ஆனா, இது கடைசியா ரிவிஷன் எக்சர்சைஸ் அப்படின்ற ஒரு இடத்துல போய் நிக்கும். நம்ம என்னன்னா வார்த்தை வந்து எந்தெந்த எக்சர்சைஸ்ல தப்பு விட்டோமோ, அது பூரா தனியா ஒரு கிரைட்டீரியா பிரிஞ்சு ரிவிஷன் எக்சர்சைஸ் அப்படின்னு ஒரு இடத்துல போய் நிக்கும். அங்கேயும் போய் நம்ம சரி பண்ணிக்கலாம். சரியா? சரி இப்ப டைப் பண்றேன். M A Y. May. Enter. Keep up the good work. You are correct again. Only 2 more practices remaining. Type May. Enter. Once again you were spot on. M Practice one A Y. last time. Type May. May. Enter. Right again. We will now go to the next word in the exercise. Type June, as in my first term exams are in June. ஓகே. மேக்ஸிமம் ஓரளவுக்கு இதுல எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப மீதி இருக்கக்கூடியத அப்புறம் கடகடன்னு டைப் பண்ணிருவோம். J U N E. June. Enter. Good job! Exclamation. Your U answer is correct. Next Y. word. July. Enter. Good job! Exclamation. U Your answer G is correct. U S Next T. word. Type August. Enter. Good job! S E Exclamation. T Your E answer is E correct. M E Next E word. R. Type September. Enter. Good job! Exclamation. Your answer is correct. Next word. Type October, as in my. O C T O B E R. October. Enter. Good job! N O V E M B E R. November. Enter. Good job! Exclamation. Your answer is correct. ஓகே. இப்படியே வந்து எல்லாமே வரிசையா சொல்லிட்டே இருக்கும். நம்ம டைப் பண்ணணும். இப்ப நான் டைப் பண்ண போறது தான் கடைசி வார்த்தை. D E C E M B E R. Exercise attempt edit December. Enter. Good job! Exclamation. Your answer is correct. Exercise completed. Wrong attempts will be updated to revision exercise. Press enter to see your result. ஓகே. அதாவது இப்ப எக்சர்சைஸ் முடிஞ்சுச்சு. நம்ம ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா என்டர் பண்ணணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ராங் அட்டெம்ப்ட்லாம் வந்துச்சுல்ல, அதெல்லாம் வந்து ரிவிஷன் எக்சர்சைஸ் நான் மேலேயே சொன்ன மாரி ரிவிஷன் எக்சர்சைஸ்ன்னு ஒரு இடத்துல இருக்கும். அத போய் நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ரிவிஷன் எக்சர்சைஸ் வந்து கடைசில இருக்கும். இப்ப ரிசல்ட் பார்ப்போம். எக்சர்சைஸ் முடிச்சிட்டோம். Enter. Result window dash enable India spelling tool learning completed. Result box contains text. இப்ப அப் ஏரோ கொடுத்து பார்ப்போம். 3. Mark dash FEBRUAR. Top of file. Total score dash 11 out of 12 left parent 6 minutes 2 seconds right parent. ஓகே. அதாவது 6 நிமிஷம் 2 செகண்ட்ல பண்ணியிருக்கோம். நமக்கு கீபோர்ட் ஓரியன்டேஷன், ஸ்பெல்லிங் இது 2மே வேகமா தெரிஞ்சு, ஸ்பீடா இருந்துச்சு அப்படின்னா, நல்லா ஃப்ளூயன்ட்டா தெரிஞ்சு அப்படின்னா, 6 நிமிஷம் இல்ல. 1 நிமிஷம் கூட முழுசா ஆகாது. இந்த ஜனவரி, பிப்ரவரிலாம் முடிக்கிறதுக்கு. அதனால நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப ரிசல்ட்
Total score dash 11 out of 12 left parent 6 minutes 2 seconds right parent. அதாவது 12 கேட்டிருக்காங்க. 12க்கு 11 ஒரு தப்பு விட்டுருக்கோம் அப்படின்றதையும் சொல்றாங்க. கீழ வரேன். Blank, blank. டவுன் ஏரோ. The following answers are incorrect. The following answers are incorrect அப்படின்னு வருது. இதுல என்னென்ன தப்பு விட்டுருக்கோமோ, எத்தனை தப்பு விட்டுருக்கோமோ அதை பூரா காமிப்பாங்க. Blank. 1. May as in by May I shall be promoted to the next class. அதாவது மே அப்படின்ற வார்த்தை வந்து தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுல என்ன ஸ்பெல்லிங் இருக்கு, நம்ம என்ன ஸ்பெல்லிங் போட்டோம் அப்படின்றதையும் காமிக்கும். அத ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லிட்டேன் என்ன ஸ்பெல்லிங் போட்டேன்னு. Your answer correct spelling dash MAY. கரெக்ட் ஸ்பெல்லிங் வந்து மே. Your answer dash MAI. நம்ம MAIன்னு போட்டு வச்சிட்டோம். சரியா? அதனால இதுதான் தப்பு அப்படின்றாங்க. இது மாதிரி எத்தனை தப்பு நம்ம விட்டாலும் அது இங்க காமிச்சிரும். இது முடிஞ்சு. அடுத்து கீழ வரேன். Blank, blank. The following answers are correct. The following answers are correct அப்படின்னு சொல்லிட்டு மீதி என்ன இருக்கோ, இப்ப மே வந்து இந்த லிஸ்ட்ல வராது. அதனால மீதி இருக்க எல்லாமே சரி அப்படின்ற மாதிரி தான் காமிக்கும். Blank. 1. January as in January is the first month in the year dash JANUAR. Why? ஓகேவா? ஜனவரி. இது எல்லாமே கரெக்டான வார்த்தை தான். இதுக்கப்புறம் இதுல சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர். தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.